உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. Faith is under trial. இப்போது விசுவாசம் சோதனைக்குள்ளாக செல்கிறது. When your body is sick, உங்களுடைய சரீரம் வியாதியில் இருக்கும்போது, it's not your body that is under trial. அதாவது அது உங்களுடைய சரீரம் சோதனைக்கு உட்படப்படவில்லை. தள்ளி நின்னுங்க. It's not your body under trial. அதாவது உங்களுடைய சரீரமானது சோதனைக்கு உட்படப்படவில்லை. It's your faith under trial. உங்களுடைய விசுவாசம் தான் சோதிக்கப்படுகிறது. When you have money problem, உங்களுடைய பொருளாதார பிரச்சனை இருக்கும்போது, it's not your finance under trial. உங்களுடைய பணம் சோதிக்கப்படவில்லை. It's your faith. உங்களுடைய விசுவாசம் தான் சோதிக்கப்படுகிறது. Every trial is your faith. ஒவ்வொரு முறையும் விசுவாசம் தான் சோதிக்கப்படுகிறது. Amen. Bell is not bell until it is rung. அதாவது மணி அடிக்கிற வரைக்கும் அது மணி அல்ல. Song is not a song until it is sung. பாடல் பாடுகிற வரைக்கும் அது பாடல் என்று அழைக்கப்படாது. Faith is not faith until it is tested. அதாவது விசுவாசம் சோதிக்கப்படுற வரைக்கும் அது விசுவாசம் என்று அழைக்கப்படாது. Hallelujah. Hallelujah. Every time you are being tested by faith, உங்களுடைய விசுவாசத்தில் ஒவ்வொரு முறை சோதிக்கப்படும் பொழுது, you should know the end result. உங்களுக்கு அது முடிவு பலன் உங்களுக்கு தெரிய வேண்டும். That's what the problem of the believers in the book of James. அங்கே இப்ப யாக்கோபு நிருபத்திலே அதுதான் விசுவாசனுடைய பிரச்சனை. They were all scattered. எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். When the trial came, அங்க சோதனை வந்தபோது, because they don't know the end result. ஏனென்றால் அவர்கள் முடிவு அவர்களுக்கு தெரியவில்லை. Knowing this, இதை தெரிஞ்சாதான் the trial of your faith brings a perfection. அதாவது உங்களுடைய விசுவாச சோதனையானது உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வருகிறது. It will bring you to a place of no lack. அதாவது குறைவே இல்லாத ஒரு இடத்துக்கு அது உங்களை வழிநடத்தி செல்கிறது. If you know the end result, உங்களுக்கு அந்த முடிவின் பலன் தெரியும் போது, you will have joy in your trial. உங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாயிருக்கும். Hallelujah. Hallelujah. Every trial in your life, உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய ஒவ்வொரு சோதனையும் God wants to give you a testimony. தேவன் உங்களை குறித்து ஒரு சாட்சி கொடுக்க விரும்புகிறார். Every time you are tested, ஒவ்வொரு முறை நீங்கள் சோதிக்கப்படும் பொழுது, you have to think, oh, I am getting a testimony. நீங்கள் நினைக்க வேண்டும், எனக்கு ஒரு நல்ல சாட்சி வரப்போகிறது. சோதனை வரும்போதெல்லாம் நினைச்சுக்குங்க, இது எதுக்கு தெரியுமா வருது? சாட்சி எனக்கு இன்னொன்று வருது. Amen. ட்ரையல் வந்தா நீங்க டிஃபீட் ஆட மாட்டீங்க, இன்னும் கொஞ்சம் மேல போவீங்க. When the wind is strong, காற்று வேகமாக அடிக்கும் போது, the kite will fly higher. அதாவது பட்டம் மேலாக பறக்கும். சோதனை ரொம்ப ஸ்ட்ராங்கா வரும்போது உங்க விசுவாசமாகிய பட்டம் எங்க போனோம்? கை தூக்குங்க. என் பட்டம் மேல போகுது. My kite is flying high against a strong wind. அதாவது வேகமான ஒரு காற்று. இந்த பட்டத்துல ஒரு ஓட்டை இருந்தா கீழே போயிடும். நான் முடு அந்த If there is a hole in the kite, அந்த பட்டத்தில் ஒரு ஓட்டை இருக்கும் என்றால், it won't go high. அது மேலாக பறக்காது. That's when it will tear apart in pieces. அதுதான் கீழே விழுந்துவிடும். சொல்லுங்க, your faith should not have a hole. உங்களுடைய விசுவாசத்திலே ஓட்டை இருக்கக்கூடாது. 4 kinds of hole. 4 விதமான ஓட்டைகள். worry, கவலை, fear, பயம், doubt, சந்தேகம், lack of understanding. உணர்வு இல்லாத நிலைமை. கை தூக்கி சொல்லுங்க, my kite என்னுடைய விசுவாசம் doesn't have any of these holes. இந்த ஓட்டைகளில் எதுவுமே கிடையாது. நான் சொல்ல மாட்டேன்றீங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். ஏன் பேசல? I spoke that I believed, therefore I spoke. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். Why you are not speaking? ஏன் நீங்கள் பேசவில்லை? You are not believing. ஏனென்றால் நீங்கள் விசுவாசிக்கவில்லை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய விசுவாச பட்டத்திலே ஒரு ஓட்டையுமே இல்லைங்க, ஒரு ஓட்டையும் இல்லை. So when the trouble come, பிரச்சனை வரும்போது you have to laugh. நீங்கள் சிரிக்க வேண்டும்.
The devil is trying to do something to me. பிசாசு ஏதோ ஒன்றை செய்ய முயற்சி செய்கிறான். Oh, அப்படி சிரிக்க வேண்டும். somebody is bringing a thermometer to check me. அதாவது யாரோ ஒருவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை செய்யும் பொழுது நீங்கள் சிரிக்க வேண்டும். 3 people are knocking at your door. 3 பேர் வந்து கதவு தட்டுறாங்க. Collection agency. அதாவது உங்கள் வீட்டில் உள்ள பொருட்களை எடுத்து செல்வதற்காக. உங்களுக்கு தெரியும்ல, இந்தியாவில் கலெக்ஷன் ஏஜென்சி இருக்கிறது தூக்கிட்டு போறது வருவான். ஏன்னா டியூ கட்டல, மோட்டருக்கு போயிடும். So 3 people, 3 பேர் knocking at the door, கதவை தட்டுகிறார்கள். and then you have to laugh. நீங்கள் விதமாக சிரிக்க வேண்டும். நான் சிரிக்கிறேனா? Why you are laughing? You should say, I'm looking on my tippy toe for the 4th man behind you to pay for all this. நீங்கள் ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டால் 4வது மனிதர் வந்து செக்கை கொண்டு வந்து இந்த 3 பேர் கேட்கிறார்கள், அந்த கடனை அடைத்து விடுவார்கள் என்று. Am I trying to put new wine in a old bottle? என்ன புது திராட்சரசம் பழைய துருத்தியில போடுறேன்னா ஒண்ணுமே அசைய மாட்டேங்குது. நல்லா சிரிக்கிறியா? ஒரு பிரீச்சர் வந்தாரு, வெள்ளைக்காரரு. அவரு ஒரு லாங்கா மெசேஜ், ஒரு ஜோக் கொடுத்தாரு ரொம்ப நேரமா. இவர் டிரான்ஸ்லேட் என்ன பண்ணாரு, ஒரே 2 வார்த்தையில முடிச்சிட்டாரு. எல்லாம் சிரிச்சாங்க. உடனே கேட்டாரு, நான் இவ்வளோ லாங்கா பேசினேன்னு நீ என்ன 2 வார்த்தையில முடிச்சிட்ட, என்ன சொன்னேன்னு கேட்ட. நான் என்ன சொன்னேன், இவர் பேசுனதெல்லாம் சிரிப்பு, நீங்க சிரிக்க வேண்டியதுதான். இப்ப நான் பேசுறதே சிரிப்பு, நீங்க என்ன பண்ணுவோம், எல்லாம் சிரிங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஆஹா அந்த டெவில், ஆஹா அந்த டெவில். வியாதியா? சொல்லுங்க. பண பிரச்சனையா? The little kid understood it. I think I have to quit. I'm not through. Praise God. Okay. It is a precious faith. விலையேறப்பட்ட விசுவாசம். It is tried with fire. அதாவது அக்னியினாலே சோதிக்கப்படுகிறது. The end. பலன், முடிவு. Praise, புகழ்ச்சி, honor, கனம் and glory. மகிமை. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. You are not defeated. நீங்கள் தோற்கப்படவில்லை. Even if you make mistake, அதாவது இந்த இதை இழந்து விட்டாலும் கூட, தப்பு பண்ணா கூட, you are not a permanent damage. அதாவது அது உங்களுக்கு ஏற்பட்ட நிரந்தர ஒரு அழிவு அல்ல. Praise the Lord. Praise the Lord. Quickly, in 5 minutes, 5 நிமிடத்துக்குள்ளாக நான் சொல்கிறேன். I will give you this. Abraham was tested. ஆபிரகாம் சோதிக்கப்பட்டான். Quickly. சீக்கிரமாக. Notes, if you want notes, take it. குறிப்பு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்கள். போலாம். We're going to go fast. Abraham, ஆபிரகாம், he was tested. அவர் சோதிக்கப்பட்டார். First test, முதலாவது சோதனை family test. குடும்பத்துக்கான சோதனை. Leave your relative. உன்னுடைய சொந்த, leave your father's house. உங்களுடைய தகப்பன் விட்டு, leave your country. உங்களுடைய தேசத்தை விட்டு வெளியே வா. Give me your passport. உங்களுடைய எல்லா காரியத்தை விட்டு வெளியே வா. Abraham was hijacked by God. ஆபிரகாம் தேவனால் கடத்தி செல்லப்பட்டான். He didn't tell him where he's taking, hijack. அதாவது அவன் சொல்லவில்லை எங்கே போகிறோம் என்று. God said, தேவன் சொன்னார், and there should be nobody between you and me. யாருக்கும் தெரியாது, உன்னையும் என்னையும் தவிர. Not your house, உன்னுடைய வீடு, not your relatives, உன்னுடைய சொந்தக்காரர்கள், nothing. அதாவது எதுவுமே இல்லை. And you will get blessing. நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். He passed that test. அவன் அந்த சோதனையை second test. இரண்டாவது is a famine test. அதாவது பஞ்சத்தினால் வரக்கூடிய சோதனை. He left his home. தன்னுடைய வீட்டை விட்டு விட்டான். And on the way to get blessing, அவன் ஆசீர்வாதத்தின் மத்தியிலே சென்று கொண்டிருக்கும் போது he got famine. அவனுக்கு பஞ்சம் வந்து விட்டது. He could have turned back home, said, oh, I ate a lot of food at home, nothing here. இங்கே நான் வீட்டிலே அதிகமான உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்தேன், இங்கே எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை என்று வீட்டுக்கு திரும்பி. Your circumstances will challenge you. அங்கே அவன் உறுதியாக நின்றான். After you are walking by the promise of God's blessing, you may
feel a dry season. சில நேரங்களில் தேவனுடைய வாக்குத்தத்தங்களில் நடக்கும் பொழுது ஒரு வறட்சியான சூழ்நிலை உனக்கு வரலாம். But ஆனால் Abraham passed that. அந்த ஆபிரகாம் அதிலே தேர்ச்சி பெற்று விட்டான். Because he passed the second test, அந்த இரண்டாவது சோதனையில் அவன் தேர்ச்சி பெற்றபடியினாலே he was blessed. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். In the third trip of the 13th chapter, அதாவது 11வது அதிகாரத்தில் 3வது சோதனையிலே passed the dryness test. அங்கே வறட்சியான சோதனையிலே வெற்றி பெற்று விட்டான். So he got the gold, the silver and maid and all people in Egypt in the next chapter. அடுத்த அதிகாரத்திலே அவன் தங்கம் வெள்ளி பொன் எல்லாவற்றையும் எகிப்தில் உள்ள எல்லா ஐஸ்வர்யத்தையும் பெற்றுக் கொண்டான். மூன்றாவது he had a fellowship test. அவனுக்கு உள்ள ஐக்கியத்திலே சோதனை வந்தது. Lot and the shepherd, அங்கே லோத்துனுடைய மேய்ப்பர்கள், property division, அங்கே சொத்து தகராறு. he passed that test. அந்த சோதனையிலும் அவன் வெற்றி பெற்று விட்டான். Lot saw what you had. அங்கே லோத் அவன் நீ என்ன வைத்திருக்கிறாய் வைத்திருந்தான். But now you see what I have. இப்பொழுது நீ பார்க்கிறாய் நான் என்ன வைத்திருக்கிறேன் என்பதை. He was a sower, sowing, விதைக்கிறவன். அவன் விதைக்கிறவன். Every time he gave up his house as a seed, எப்பொழுதுமே தன்னுடைய வீட்டை தன்னுடைய விதையாகவே கொடுத்து விட்டான். gave up his property as a seed, நிலத்தை விதையாக கொடுத்து விட்டான். நல்லா கவனிங்க. Seed, listen carefully, seed allows heaven's miracle to become earth reality. அதாவது விதைதான் பரலோகத்தின் அற்புதங்களை கீழே கொண்டு வந்து பூமியிலே நிரந்தரமான உண்மையாக மாற்றி விடுகிறது. Sowing is the only way to use your present to get your future. அதாவது விதைப்பது மட்டும்தான் உன்னுடைய நிகழ்காலத்தை பயன்படுத்தி எதிர்கால ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள. So he passed the third test. அவன் மூன்றாவது சோதனையில் வெற்றி பெற்றான். He said, Lord, whichever side you want, take it. அதாவது லோத்தை பார்த்து சொன்னான், உனக்கு எந்த பகுதி பிடிக்கும். Fourth test. நான்காவது சோதனை was a fighting test. அங்கே சண்டையான சோதனை. Some all the terrorists came. அங்கே எல்லா தீவிரவாதிகளும் வந்தார்கள். He took 318 servants. அவன் 380 வேலைக்காரர் அழைத்து சென்றான். He won the victory. அவன் வெற்றி பெற்று விட்டான். Victory over the heathen kings. அங்கே புறஜாதிகளுடைய ராஜாக்களை வெற்றி பெற்று விட்டான். Fifth test. ஐந்தாவது சோதனை fortune test. அங்கே எதிர்காலத்துக்குரிய the heathen king says, அங்கே புறஜாதிகளுடைய ராஜாக்கள் I give you material. நான் உனக்கு பொருளை தருகிறேன். Give me the people. எனக்கு அந்த ஜனங்களை கொடுத்து விடு என்று சொன்னார்கள். When you value material more than people, you are in trouble. அதாவது ஜனங்களை காட்டிலும் பொருளுக்கு அதிகமான மதிப்பீடு செய்வாய் என்றால் நீ உபத்திரவத்தில் தான் இருப்பாய். Amen. Amen. Praise the Lord. Praise the Lord. People get confused. ஜனங்களுக்கு குழப்பம் அடைந்து விடுகிறார்கள். Worship, ஆராதனை, love, அன்பு should be in a right place. அது சரியான வழியிலே இருக்க வேண்டும். You should love the people. நீ ஜனங்களை நேசிக்க வேண்டும். Worship God. தேவனை ஆராதிக்க வேண்டும். Use things. ரெண்டு பொருட்களை பயன்படுத்த வேண்டும். Some people use God. சில பேர் தேவனை பயன்படுத்துகிறார்கள் because they love things. ஏனென்றால் அவர்கள் பொருட்களை நேசிக்கிறார்கள். They use people. ஜனங்களை பயன்படுத்துகிறார்கள். love things. பொருட்களை நேசிக்கிறார்கள். So Abraham said, ஆபிரகாம் சொன்னார், I don't need any material from you. எந்த பொருளும் எனக்கு தேவையில்லை என்று சொன்னார். My God is the owner of heaven and heaven. வானத்துக்கு பூமிக்கு சொந்தக்காரர் என்னுடைய தேவன் தான், என் அப்பா தான் சொன்னார். He passed that test. அவர் அந்த சோதனையில் வெற்றி பெற்று விட்டார். Sixth test, ஆறாவது சோதனை fatherhood test. அதாவது தகப்பனுக்குரிய ஒரு சோதனை. Instead of waiting on God, தேவனுக்கு காத்திருப்பதை காட்டிலும் he hurried up after 11 years of promise. அதாவது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட 12 வருஷங்கள் கழித்து he yielded to Sarah's opinion like Eve's opinion. அதாவது சாராளுடைய ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படிந்து விட்டான். And what happened? என்ன நடந்தது? And instead of waiting for God idea, தேவனுடைய ஆலோசனைக்கு காத்திருப்பதற்கு பதிலாக he went for a good idea. அவன் ஒரு நல்ல ஆலோசனைக்கு பின்னாக போய் விட்டான். Some of your good idea may not be God idea. சில நேரங்களில் உங்கள் நல்ல ஆலோசனைகள் வந்து தேவனுடைய ஆலோசனைகளாக இருக்காது. So he failed that test. அவன் அந்த சோதனையில் தோற்று விட்டான். So Ishmael came in. அங்கே இஸ்மவேல் வந்தார். That's the crowd troubling the world. இந்த உலகத்தையே உபத்திரவத்துக்குள்ளாக ஆக்கிக் கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் அது.